வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று சப்ஸ்கிரைபர்ஸ் விருப்பம் நெய்ச்சோறு, அதுக்கு பொருத்தமாக ஒரு மட்டன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். இன்றைக்கு 8 பேருக்கு மட்டன் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கி சுத்தமாக கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை தயிர், இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு பரட்டி வச்சாச்சு. இனி தாளிக்கணும். ஒரு குக்கரில் 5 to 6 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான உடனே 3 பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, ஏலம், பட்டை, கிராம்புத்தூள், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்து பரட்டி மல்லித்தூள், சீரக, சோம்புத்தூளும் சேர்த்து நல்லா இப்படி கூட்டு மாதிரி ஆயிடணும். அப்புறம் ஊற வச்ச கறியை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு தேவைக்கு பச்சை மிளகா 4-5 சேர்த்துக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி 5-6 விசில் வச்சிங்கன்னா கறி பக்குவமாக வெந்துடும். அப்புறம் அரைச்ச தேங்காய், முந்திரி, விழுது சேர்க்கணும். உங்கள் திக்னஸ்க்கு தக்க தண்ணி சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் மேலே வரும் தளதளன்னு. மட்டன் குருமா தயார். தேவைக்கு மல்லி, புதினாவும் சேர்த்துக்கலாம். தளதளன்னு இருக்கும். இப்படி அடுப்பை சிம்மில் வைங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து நெய்ச்சோறு. இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து நெய்ச்சோறு செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 100 ml எண்ணெய், 50 நெய். அப்புறம் 2 வெங்காயம் வதக்கிக்கணும். அதோட ஏலம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ரம்ப இலை சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை. அப்புறம் 3 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாடை மடங்கி நல்லா மணம் வரணும். நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு பரட்டி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிற நெய்ச்சோறுக்கு நம்ம தயிர் சேர்க்கணும். ஒரு 100 மில்லி அல்லது 150 மில்லி தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துருங்க. தயிர் சேர்த்து பரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் கலந்து வரட்டும். இப்போ நம்ம ஒரு காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்க்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு கையளவு பொடியாக நறுக்குன மல்லி, ஒரு கையளவு பொடியாக நறுக்குன புதினாவும் சேர்த்துருங்க. சூப்பர் மணமாக இருக்கும். சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஓரளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் அரிசியின் தரத்தை பொறுத்து 3/4 அளவோ பாதி அளவோ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 3/4 அளவு தேங்காய் பாலும் ஓரளவு தண்ணியும் சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இல்லாட்டி அரிசி கீழே உரையும், உப்பும் அங்கங்கே கிடக்கும். அதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொதி வரும் பொழுது கொஞ்சமாக எலுமிச்சப்பழமும் புளிஞ்சுக்கோங்க. உதிரியாக இருக்கும். இப்போ ஊற வச்சு தண்ணி வடித்து விட்ட அரிசியை நம்ம சேர்க்குறோம். முழுவதும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி வெந்து மேலே வந்துடும். பாருங்கள். இப்போ அரிசி ஒன்றா இருக்குது. இப்போ விரும்பினா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு கீழே தவா வச்சு தம் வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் தம் வைங்க. இப்படி சூப்பராக நெய்ச்சோறு தேங்காய் பால் சேர்த்து கமன்னு மணத்தோட தயாராகிடும். பரட்டி விட்டு பரிமாற வேண்டியது தான். இதுக்கு நம்ம குருமா, நல்ல மட்டன் குருமா அல்லது தால்ச்சா, நான் மட்டன் குருமா வச்சுருக்கேன். தால்ச்சாவும் தயாராக இருக்குது. பாருங்கள். சாப்பாடு புளிங்கி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆவி பறக்க இருக்குது. கமன்னு இருக்குது. திறக்கும் போதே தால்ச்சாவும் ரெடியாக இருக்குது. நான் இறால் மிளகு சீரகம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கனுக்கு பதிலாக காடை ஃப்ரை பண்ணலான்னு காடை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்.
கேரட் ஆனியன் ரைத்தா ரெடியாக இருக்குது. இது உம்மலின்னு ஒரு ஸ்வீட் பண்ணேன். இப்போ சாப்பாடை எடுத்து வச்சிடலாம். நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது, தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால. எலுமிச்சப்பழம் பாதி புளிஞ்சதுனால சோறு உதிரியாக இருக்குது, சேரலை ஒன்றோட ஒன்று. இதே மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். சூடாக பரிமாறிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் குலோப் ஜாமுனும் பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்கு. இப்போ எல்லாம் பரிமாறிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.